வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாரதி. என்னடா இது ஷேவ்லாம் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணல, ட்ரிம் தான் பண்ணேன். சரி, ப்ராக்டிக்கல் போகிறோம் அப்படியே பக்காவாக டக்கின்லாம் பண்ணிட்டு ஷூலாம் போட்டுட்டு போனால் ஒரு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வந்துடாதா அப்படின்னு எண்ணம் தான். ஓகே, அந்த மாதிரி தான் போனேன். ஆனால் வரும்போது இதுதான் என்னோடய ஹால் டிக்கெட்டு. அப்படியே இதை வந்து கிழிச்சு போட்டு நமக்கு வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, வாடா போகலான்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா ப்ராக்டிக்கல்னால் அப்படி தான் இருந்தது. சரி, நீங்கள் மனசை தளர விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு சீட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம் தான். ஸோ நீங்கள் போய்ட்டு நல்லா பண்ணுங்க. ஸோ நான் என்ன ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இப்போது ப்ராக்டிக்கல் அப்படின்னு பொறுத்தாலே வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, ஓஏ வந்தாலும் சரி, மசால்ஜியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் காமனாக ஒரே ப்ராக்டிக்கல் தான். மொத்தம் 7 இருக்குது. 7ல் குக்கிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குக்கிங் ஒன்று, டேபிள் கிளீனிங் ஒன்று, பெட் மேக்கிங் ஒன்று, அயனிங் ஒன்று, அப்புறம் செடி வெட்டுறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, மாப் போடுறதுங்க. இது 7 தான் இருக்குது. இது இல்லாமல் 8ஆவதாக ஒன்று வைவா. சும்மா நீங்கள் என்ன படிச்சிங்க, என்ன ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் ஃபேமிலி, அப்புறம் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சும்மா கேட்டு அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. அது வைவா. மொத்தம் 8 ஸ்டெப்பு. நான் வந்து 5ஆந்தேதி 11ஆம் மாதம், அதாவது 5ஆந்தேதி 11ஆம் மாதம் தான். இப்போ இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேன். நைட்டு தூக்கம் வரல. சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் 10 நாள் போக போகிறீங்கள, ஸோ என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வந்தேன். ஹால் டிக்கெட் கூட ஆதார் கார்டு ஒன்று எடுத்துகிட்டு போங்க, மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வெளியே மட்டும்தான் கேட்பாங்க, உள்ளே எதுக்குடா அது ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்கான்னு கூட எவனும் கேட்டதே இல்லை. நான் போனேன் அப்படி தான். வெளியே ஒரு தம்பி பாவம் ஓடனா, வெளியே கேட்டாங்க, அதாவது ஆதார் கார்டுனா உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போய் அந்த ஆதார் கார்டை எவனும் கேட்கல, எது பயனும் இல்லை. மேலே ஏறுறோம், கீழே ஏறுறோம், மேலே ஏறுறோம், இப்படி ஓடுறோம், அப்படி ஓடியாரோம். ஸோ இன்னி ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக லைஃப்பை மறக்க முடியாது. ஏன்னா நான் அந்த மார்க்கு ஆக்சுவலாக வந்து ஓஏல 92 போட்டேன், வியூ டிஸ்ட்ரிக் கிடைக்கல. வாட்ச்மேன்லேயும் நைட் வாட்ச்மேன் 92 தான் போட்டேன். ஸோ அந்த மார்க் எடுத்து நம்ம படித்த கஷ்டம்லாம் தாண்டி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ராக்டிக்கல்லாம் வந்து நம்ம கையிலையோ நம்ம செய்கிற வேலை கையிலையோ இல்லை, அங்கே இருக்கிற மைண்ட் செட்டை பொறுத்து தான் அப்படின்றது அங்கே போனால் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா வேலை செஞ்சாலும் அவங்க மார்க் போட்டால் தான் அது மார்க்கு. ஓகேங்களா? சரி, அந்த கதையெல்லாம் விடுவோம். குக்கிங் வருவோம். குக்கிங் அப்படின்னா டீ போடுறது, ஏதாவது உப்புமா கிண்டுறது, கேசரி பண்ணுறது, அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அங்கே போன உடனே எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ரவா உப்புமா. ஒரு சின்ன கப்பு தொன்னெல்லாம் இருக்கும்ல, நம்ம கோயிலில் பிரசாதம் வாங்குமே, அந்த மாதிரி தொன்னையில் கொடுத்தாங்க. ஊற வச்ச ரவா உப்புமா. ஸோ அந்த உப்புமா நார்மல் உப்புமாக்கின்ற மாதிரி தண்ணி ஊற்றாமல் ரெடி பண்ணி வச்சிடணும். நான் எப்படின்னா சால்ட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன். ஸோ அப்படி போட்டு வச்சுருந்தேன். வந்தவர் நிறைய பேர் சால்ட் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு அண்ணன் சூப்பராக பண்ணார். இன்னொரு அக்கா எனக்கு எதிரில் அவங்களும் சூப்பராக பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக தான் விடுவாங்க. நீங்கள் தனியாக தான் உங்களுக்கு கொண்டாந்து செய்யணும். உங்கள் இடத்த சுத்தமாக வச்சுக்கிங்க, காய்கறி நல்லா கட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து 1/2 அன் ஹவர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க. குக்கிங் யாராக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஏன்னா பக்கத்தில் பார்த்தாச்சு பண்ணிடலாம். குக்கிங் ஈஸி தான். கொஞ்சம் க்ளீனிங்கும் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். குக்கிங் ஈஸி தாங்க, நம்புங்க. குக்கிங் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த டேபிள் கிளீனிங். டேபிள் கிளீனிங்கில் உள்ளே போனோன்னே டேபிள்லாம் லைனாக இருக்கும். டவல்லாம் லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஜக்கில் கொஞ்சம் லிக்யூடும், இந்த ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அதில் கொஞ்சம் லிக்யூடும் போட்டு வச்சுருந்தாங்க. 2லேயுமே லிக்விட் இருக்குது, ஏதாவது ஒன்று எடுத்து தொடைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, கோட்டாச்சே உண்மை தான் பேசுவாங்கன்னு நினச்சின்னு நான் ஜக்கில் இதை எடுத்து துடைச்சேன். அந்த ஸ்ப்ரே பண்ணுறது நான் எங்கெல்லாம் பார்த்துருக்கேன்னா, கண்ணாடி துடைக்கிறது. கொலின்னு ஒரு பொருள் இருக்கும், ஸ்ப்ரே பண்ணி கண்ணாடிலாம் நல்லா க்ளீனாக துடைப்பாங்க. அதுக்கு தான் யூஸ் பண்ணுச்சுன்னு துடைச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் வெளியே வந்த ஒரு அக்கா என்ன சொன்னாங்க, இல்லைப்பா அதுதான் யூஸ் பண்ணணும், இதில் வேறு ஏதாவது கலந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு, இல்லைனா வந்து டெட்டாயில் எதில் கலந்துருக்குன்னு பாருங்கள். வீட்டை துடைக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது எது கலந்துருக்குன்னு பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க துடைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு எப்படி மார்க் போட்டாங்கன்னு தெரியல. டேபிள் துடைக்கிறது குக்கிங் முடிஞ்சிச்சு. அடுத்து பெட் மேக்கிங்க. ஒரு தலைக்காணி உரை, அப்படியே ஒரு ஒரு பெட்டு, ஒரு ஆள் கொடுக்குற பெட் இருக்கும், பெரிய டவல் இருக்கும். 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு தலைக்காணி உரையில் தலைக்காணி போட்டுருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லைட்டாக போட்டுட்டு அப்புறம் அந்த துணியை பெட்ஷீட் நல்லா பெருசாக உதறி போட்டு பெட்டை 4 பக்கமும் உள்ளே சொறி விட்டு தலைக்காணியை நல்லா மேலே வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சுது. பெட் மேக்கிங் ஈஸி தான், பண்ணிடலாம். அயனிங் போனாங்க அடுத்தது. அயனிங் போனால் அதுக்கு போகும்போது தடங்களாச்சு. திரும்ப போனால்
என்னோடய அயன் பாக்ஸ் பவர் வருதான்னு நான் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே கீழே பார்த்துட்டு இருந்தேன். கீழே ஏதோ ஆஃபில் இருந்து ஆன் பண்ணலான்னு போனேன். தம்பி இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்பி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அயனிங் சொன்னோடனே டைம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். முன்னாடியே நீங்கள் டைம் கிடச்சா பட்டனெல்லாம் போட்டுருங்க. ஏன்னா பட்டனை நிறைய பேர் இப்படி தான் அயன் பண்ணாங்களே. ஏன்னா அவங்க மேல் பக்கம் தான் பார்ப்பாங்க. அப்போ மேலேயும் வச்சு மடிச்சுட்டு அயன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அயன் பண்ணிவிட்டு பட்டனை போட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அயன் பண்ணிட்டு திரும்பி மடிக்கலான்னு பார்க்கும்போது டைம் விசில் அடிச்சிட்டாங்க. சரி நம்ம அயன் பண்ணோம். மற்றவங்க தான் கொஞ்சம் அயன் பண்ண மாதிரி பக்காவாக இருக்குது. நம்மளுக்கு லைட்டாக சுருக்கம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸை தொட்டு பார்க்குறேன், பவரே வரல. சார் இதில் கரண்ட்டே வரல சார், என்னன்னு பாருங்கன்னா கீழே சுவிட்சை வந்து போட்டு விட்றான். அப்போ தான் ஒரு பையன், இதை நான் அப்பயே சுவிட்சை போட்டிருப்பேன். ஐயோ அவங்க வேறு அப்படி பார்த்துட்டே வந்தாங்க. சரிப்பா பவர் வரல, நீ அப்படியே மடிச்சாச்சு வைன்னு சொன்னாங்க. சரி மடித்து வச்சேன். ஆண்டவன் என்ன மார்க் கொடுக்குறான்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு வராதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க மார்க்கே ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க எல்லாருக்கும். ஸோ இதில் 1:2 எடுப்பாங்களா, 1:3 வந்து இன்டர்வியூ கூப்பிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இதில் வர்ற மார்க்லாம் தான் ஓகே. அடுத்தது மாப் போட சொல்கிறேன் பாருங்கள். மாப்பு நான் போட்டிருந்தாலே ஒழுங்காக போட்டுருவோம்ல. பக்கத்தில் எப்படி போடு அப்படி போடலாம் சொன்னாங்க. சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மாப் போடும்போது ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. நம்ம அழகாக மாப்பு புழிஞ்சிட்டு கொஞ்சம் அதில் இருக்கணும்லாம் தண்ணி வச்சுட்டு அங்கே போய் நார்மலாக மாப் போடுற மாதிரி போடணும். மாப் போடும்போது இப்படி 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 போட்டுகிட்டே வந்துடுங்க. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்படி போட்டுட்டு இப்படி இப்படி வான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த துணி கரெக்டாக பிரிஞ்சிருக்கணும் மாப்பில். அதான் முக்கியம் போல். எனக்கு நான் சரியாக பிரிக்காமல் இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். சரி போதும்ப்பா நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ அதுலேயும் எனக்கு அரை மார்க் தான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ரிசல்ட் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு இன்டர்வியூ வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மாப்பு முடிஞ்சது. அப்படியே குக்கிங் முடிச்சிட்டோம், பெட் மேக்கிங் முடித்தோம், அயனிங் முடித்தோம், மாப்பு முடிஞ்சது, டேபிள் கிளீனிங் ஓகே சொல்லிட்டோம்ல 2 இருக்கும், அதுவும் முடிஞ்சது. செடி வெட்டுறதுங்க, இதுதான் நிறைய பேர் பசங்களும் பாவம் பொண்ணுங்களும் பாவம். ஏன்னா அந்த சிசரை பிடிக்கவே முடியாது. பிடிச்சி நேராக வச்சு வெட்டினாலும் வெட்ட மாட்டுது, கரெக்டாக வெட்டாது. அது எங்கே வெட்டுதுன்னு நீங்கள் பார்த்தோன்னே கொஞ்சம் கெஸ் பண்ணணும். அப்புறம் இலைகள்லாம் இப்படி கீழே இருக்கும். அது ரெடிமேட் மரம் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இலையை மட்டும்தான் வெட்டணும், இலையை மட்டும்தான் வெட்டணும். கிளையோ இலை வர குட்டிகளையோ வெட்டக்கூடாது. 2 சான்ஸு, இலையை வெட்டுருங்க சரியா? அடுத்தது தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றுறது வந்து கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அதாவது யார் யார் என்ன பண்ணுறீங்க, அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுறவெல்லாம் ரெகுலராக செய்வீங்களா, வீட்டில் செய்வீங்க, எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. நான் உண்மையாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சார் பேசினார். என்ன கேட்டார், செடிக்கு எப்போல்லாம் தண்ணி பாசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் காலையில் மாலைன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஏதோ புக்கில் படிச்சிருக்கேன். ஸோ காலையில் மட்டும்தான் சார் பாசணும், அப்போ தான் ஒளிச்சேர்க்கை பண்ண முடியும், அடுத்து சூரிய ஒளிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறமா அவர் கடைசியாக தான் சொன்னார், காலையில் மட்டும்தான் தண்ணி பாசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தண்ணி பாச விட்டாங்க செடிக்கு. போயிட்டு அடுத்த 2 நிமிஷம் அப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தண்ணி பாசனம் பார்க்கல, அவங்க பின்னாடி வேறு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி மார்க் போடுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவன் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நம்ம வந்து எதுக்கு கஷ்டப்படுறோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்றது அங்கே இருக்கவங்களாம் சரியான முறையில் புரிஞ்சால் பரவாயில்ல. ஏன்னா நான் இப்போது வந்து எனக்கு நைட் வாட்ச்மேன் மட்டும்தான் கிடச்சிது. ஸோ அதுக்கு போட்டேன். இப்போ வாட்ச்மேனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்றது யார் வரா யார் போகிறான்னு பார்க்கறது, அதாட்டம் ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் என்னன்னு பார்க்கறது, சேஃப்டியாக பார்க்கறது, கோர்ட்டில் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிக்கல் இருந்தால் கூட பரவாயில்ல. வாட்ச்மேனுக்கும் இதுதான், அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் இது காமனாக இதுதான், அவங்களோட மைண்ட் செட்டே மார்க் கம்மியாக போடுறது தான். ஸோ நம்ம எல்லாத்த பற்றி பார்த்தாச்சு இல்லை. அதான் பெட் மேக்கிங் பார்த்தோம், ஓகே சொல்லிட்டேன். மாப் போடுறது சொல்லிட்டேன். அப்புறம் அயனிங் சொல்லிட்டேன். அப்புறம் டேபிள் 2 வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் குக்கிங் வந்து குக்கிங் என்ன ஆச்சுன்னா, நான் அவல் உப்புமாவு, மேகி, சப்பாத்திலாம் ஈஸிங்க. சப்பாத்தி இருந்தால் ரொம்ப ஜாலியாக, சப்பாத்தியும் வெங்காயமும் தயிர், சப்பாத்தி தனியாக ஒரு சப்பாத்தி சுட்டுடணும், வெங்காயம், அதெல்லாம் குக்கிங் நல்லா பார்த்துப்பாங்க, அதுவும் ஈஸி தான். குக்கிங் முடிஞ்சது, செடி வெட்டுறது முடிஞ்சு, செடி தண்ணி பாசம் முடிஞ்சது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுங்க. இதுதான் ப்ராக்டிக்கல். ஆனால் வரும்போது மனசு கஷ்டப்படுத்தி தான் அனுப்புகிறாங்களே, ஆனால் பிடிக்கல. இது வரைமுறை சரியானதான் எனக்கு தோணலைங்க. மேபி நெக்ஸ்ட் வாட்டி மாத்திரமான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நான் பார்த்தது. ஸோ நீங்கள் நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பாய் பாய்.